பாய்ஸ் வாங்க.
பிரியமானவர்களே, ஜீசஸ் தி க்ரூசிஃபைட் அக்ராஸ் ஆல் நேஷன்ஸ் ஊழியத்தின் சார்பாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்களின் இதயம் கனிந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருடத்தின் வாக்குத்தத்தம் வெளிப்படுத்தின விசேஷம் 21 அதிகாரம் 5 இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். ஆம், என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த வருடமும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் யாவற்றையும் புதிதாக மாற்றவிருக்கிறார். விசுவாசத்துடனும் சந்தோஷத்துடனும் எங்களது அன்பு அங்கிள் டேவிட் ஜெயகரன் அவர்களின் இந்த புத்தாண்டு தேவ செய்தியை உங்களை கேட்கும்படிக்கு அன்புடன் அழைக்கிறோம். கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெறுங்கள். கர்த்தர் தாமே உங்கள் வாழ்க்கையில் யாவற்றையும் புதிதாக்குவாராக. மக்க நன்றி, மக்க நன்றி, மக்க நன்றி, மக்க நன்றி, மக்க நன்றி. அப்பா, உம்முடைய கிருபைகளுக்காக மக்க நன்றி. எங்கள் பரிசுத்த தகப்பனே மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மக்க நன்றி, கோடா கோடி நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த வருடத்திலும் முதல் மாதத்திலே வந்து நிற்கிறோம் தகப்பனே. உம்முடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக வந்திருக்கிறோம். உம்முடைய வாக்கு தத்தங்களை ஆண்டவரை நாங்கள் பெறுவதற்காக வந்திருக்கிறோம். இந்த நாளிலும் எங்களை ஆசீர்வதியும் தகப்பனே. இந்த நாள் மட்டுமல்ல, இந்த வருடம் முழுவதும் உம்முடைய ஆசீர்வாதம் எங்களோடு கூட இருக்கட்டும். அப்பா, அம்மாக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை ஒவ்வொருவரையும், வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் பேர் பேராக ஆசீர்வதியும் தகப்பனே. உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருப்பதாக ஆசீர்வதிப்பதாக இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த 2025 வருடத்திலே உங்கள் யாவரையும் இயேசுவின் இன்ப நாமத்திலே வாழ்த்துகிறோம். இந்த 2025 என்ன நடக்கும் என்று ஆண்டவர் வெளிப்படுத்தினதை நீங்கள் கேட்டீர்கள். நாங்களும் தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் சொன்னது, இந்த 2025 இயற்கை பேரழிவுகள், அதாவது ஆண்டவரால் அனுமதிக்கப்பட்டவைகள், பஞ்சமானாலும் சரி, நில அதிர்வுகளானாலும் சரி, அதே போல வெள்ளங்களானாலும் சரி, புயலானாலும் சரி, நிறையா இருந்து கொண்டே இருக்கும். போர்கள் நடக்கத்தான் செய்யும். எல்லா இடத்துலையும் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னோடு கூட நடக்கிற பிள்ளைகளுக்கு இவைகள் சந்தோஷமான ஆண்டாக இருக்கும். நம்மை ஒரு குறை, அதாவது எப்படியாக நம்மை இந்த கொரோனா பீரியடில் ஆண்டவர் காத்து கொண்டார், கொள்ளை நோயின் நாட்களில் நம்மை பத்திரமாக காத்து கொண்டாரோ, அப்படியாக அவருடைய சொல்லை கேட்டு அவருடைய வார்த்தையின்படி நடக்கும் பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் வராது. எல்லாவற்றிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஒவ்வொரு நாளும் நம்மை, வறட்சியான காலமானாலும் சரி, நித்தமும் நம்மை நடத்துவார், நம்மோடு கூட இருப்பார். நமக்கு எல்லா வழிகாட்டுதலையும் அவரே அருளி செய்வார். எந்த சூழ்நிலையிலும் பிள்ளைகளை பயப்படாதிருங்கள் என்று சொன்னார். அதனால் ஒவ்வொரு நாளும் அவர் முகத்தையே நம்ம பார்த்து கொண்டு செல்லும் பொழுது இந்த வருடம் நமக்கு சந்தோஷமான வருடமாக இருக்கும். அவருடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷமான வருடம். ஆண்டவர் இந்த வருடத்துக்கென்று கொடுத்த வாக்கு தத்தத்தை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 21:5. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். எல்லாவற்றையுமே ஆண்டவர் இந்த வருடத்திலே நமக்கு புதிதாக கொடுக்க போகிறார். ஹalleluya. Behold, I make all things new. எல்லாவற்றையும், இதுதான் புதுசு கொடுப்பேன், இதுதான் புதுசு கொடுப்பேன் என்று அல்ல, எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றப் போகிறார். 21:3 நம்ம பார்க்கும்போது, பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன்.
இதோ மனுஷர்களிடத்திலே தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவரிடத்திலே அவர் வாசமாய் இருப்பார், அவர்களும் அவருடைய ஜனங்களாய் இருப்பார்கள். தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்களுடைய தேவனாய் இருப்பார். இந்த வருஷம் முழுவதும் நம்முடைய தேவனாக நம்மோடு கூட தேவன் உலாவி வரப்போகிறார். மனுஷர்கள் மத்தியிலே அவர் வாசஸ்தலம் இருக்க போகிறது. அப்பொழுது என்ன செய்வாரா? அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று விளம்பினது. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருந்த தேவாதி தேவன் சொன்ன வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த நம்முடைய வாழ்க்கையில் சென்ற வருடங்களெல்லாம் கசப்பின் நாட்களாக இருந்திருக்கலாம். என்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் வரப்போகுதுன்னு கூட நாம் நினைத்திருக்கலாம். அநேக வேதனைகள் மத்தியில் நாம் கடந்து சென்றிருப்போம். வியாதிகள் மத்தியில் கடந்து சென்றிருப்போம். அவமானங்கள் மத்தியில் கடந்து சென்றிருப்போம். போராட்டங்கள் மத்தியில் நாம் கடந்து சென்றிருப்போம். நம்முடைய தேவைகள் சந்திக்கப்படாமல் வறுமையின் மத்தியில் கடந்து சென்றிருப்போம். கடன் பிரச்சனை மத்தியில் கடந்து சென்றிருப்போம். ஆனால் எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் சொல்வது, நான் சகலவற்றையும் புதிதாக்குகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே புதிதாக்க போகிறார். யாருக்குன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு, தேவனை உத்தமமாய் பின்பற்றும் பிள்ளைகளுக்கு, நாம் அவரோடு அவருடைய சமூகத்திலே உறவாடும் பிள்ளைகளுக்கு, அவர் சமூகத்திலே காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு சகலவற்றையும் அவர் புதிதாக மாற்றப் போகிறார். இந்த தேவனுடைய வாக்கு தத்தங்கள் நமக்கு நிறையாக உண்டு. அந்த வாக்கு தத்தங்கள்லாம் நிறைவேறும் ஆண்டாக கர்த்தர் இந்த வருடத்தை நமக்கு மாற்றி கொடுக்க போகிறார். ஒரு சில காரியங்களை எதெல்லாம் புதிதான காரியமாக ஆண்டவர் மாற்றப் போகிறார், நாம் கடந்து செல்ல போகிறோம். முதலாவதாக புது சிருஷ்டியாக நம்மை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1:1 பார்க்குறோம், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அவர் தாமே தன்னுடைய கரங்களினாலே மனிதனையும் மனுஷியையும் உருவாக்கினார். 27ஆம் வசனத்தில் பார்க்குறோம், தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். ஆண்டவர் நம்மை அவர் தாமே சிருஷ்டித்தார். ஆனால் பார்க்குறோம், ஆதாமும் ஏவாளும் தேவனை விட்டு பாவம் செய்து பின்வாங்கி போனார்கள். அந்த ஏதேன் தோட்டத்திலிருந்தே விரட்டப்பட்டார்கள். தேவனுடைய மகிமையை இழந்து போனார்கள். தேவன் எதற்காக சிருஷ்டித்தாரோ, தன்னுடைய சாயலிலே சிருஷ்டித்தாரோ, அதை விட்டு அவர்கள் விலகி போனார்கள். தேவனுடைய மகிமை அற்றவர்களாக மாறி போனார்கள். தேவன் கொடுத்திருந்த எல்லா மகிமையும் அவர்களை விட்டு கடந்து சென்று விட்டது. அதனால் அவருடைய வாழ்க்கையில் அநேக தோல்விகள், அநேக பிரச்சனைகள். இன்னைக்கு கூட தேவன் நம்மை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். பரிசுத்த பிள்ளைகளாக நம்மை அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாக நாம் வாழ வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும். அவர் எப்பெல்லாம் நம்மை கூப்பிடுகிறாரோ, ஆதாமே என்று கூப்பிடும்போது ஓடி செல்ல வேண்டும், அவரோடு உறவாட வேண்டும். பகலின் குளிர்ச்சியான வேலைகளில் மட்டுமல்ல, இரவும் பகலும் தேவனோடு நடக்க வேண்டும். தேவனுடைய சாயலாக நாம் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் வாஞ்சிக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிற ரோமர் 3:23-24 எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, ஆதாம போல எல்லாரும் பாவம் செய்ய செய்ய தேவன் எதற்காக மனிதனை சிருஷ்டித்தாரோ அது அப்படியே மாறி போய்விட்டது. தேவ மகிமை ஜனங்களை விட்டு கடந்து சென்று விட்டது. தேவ மகிமையற்றவர்களாகி இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள்.
அப்போ ஆண்டவர் அப்படியாக மனிதனை சிருஷ்டித்தாரே, அதோடு விட்டுவிடவில்லை. இன்னும் மனிதனோடு இணைய வேண்டும், அவன் என் மகிமையை பெற வேண்டும். சன்ஸ் ஆஃப் காடாக என்னுடைய பிள்ளைகள் மாற வேண்டும். எப்படியாக ஆதாமை நான் மகிமைக்குள்ளாக அவனை சிருஷ்டித்தேனோ, அந்த மகிமையோடு நடந்தானோ, அதை போலவே இன்னும் நடக்கணும். இப்படியாகவே கர்த்தர் ஆசைப்பட்டு அவர் என்ன செய்தாராம்? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அவர் கொடுக்கும் கிருபை, அவர் கொடுக்கும் மீட்பு, அவர் கொடுக்கும் இரக்கம், அவர் கொடுக்கும் ரட்சிப்பினாலே எல்லா ஜனங்களும் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். அப்படியாகவே அங்கு ஜனங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். இன்றைக்கும் 1 யோவான் 1:7 பார்க்குறோம், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. என்ன பாவம் மனிதன் செய்தாலும் சரி, இயேசு தாமே தன்னுடைய இரத்தத்தை சிந்தினார். தன்னுடைய இரத்தத்தையே சிந்தி பாடுகள் மத்தியிலே அவர் கடந்து சென்றார். சிலுவை பாடு, சிலுவையிலே அவர் அறையப்பட்ட உடனே துடித்தார். அந்த சிலுவையிலிருந்து புறப்பட்ட இரத்தம், அந்த ப்ரெஷியஸ் பிளட், மகா பரிசுத்தமான, பாவம் என்பதே அறியாத ஒரு சுத்த கண்ணர், அப்படிப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசுவின் மகா பரிசுத்தமான இரத்தம் ஒவ்வொருவர் மேலும் சிந்தப்பட, ஊற்றப்பட, சகல பாவங்களிலுமிருந்து அது நமக்கு விடுதலை அருளி செய்கிறது. ஆண்டவர் இப்பொழுது நமக்கு ஒரு புது சிருஷ்டியாக நம்மை மாற்றுகிறார். எப்படியாக ஆதாமை சிருஷ்டித்தாரோ, ஏவாளை சிருஷ்டித்தாரோ, அப்படியாக புது சிருஷ்டியாக நம்மை மாற்றும்படிக்கு, அந்த மகிமையை மறுபடி ரெஸ்டோர் பண்ணுவதற்காக இயேசு தாமே தம்முடைய இரத்தத்தினாலே நம்மை ஒவ்வொரு நாளும் கழுவி சுத்திகரித்து, நம்மை ஆதாம் எவ்வாறாக மகிமை அடைந்திருந்தாரோ அந்த மகிமைக்கு நேராக நம்மை மகிமையிலே அவர் சேர்த்து கொண்டார். இன்றைக்கு நாம் புது சிருஷ்டியாக, புதிதாக அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு புது சிருஷ்டியாக மாறுகிறோம். அந்த மகிமை, ஆதாமுடைய இழந்த மகிமையை மறுபடி கொடுக்கும்படியாக நம்மத்திலே இயேசு கடந்து வருகிறார். 2 கொரிந்தியர் 5:17 பார்க்குறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழைவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில் புதிய அத்தியாயம், புதிய வாழ்க்கை. அது வரைக்கும் நம்ம எல்லாமே வித்தியாசமாக நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருந்தோம், ஆண்டவருக்கு விரோதமான பாவங்கள். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது பிராண்ட் நியூ கிரியேச்சர், நம்மை புதிய சிருஷ்டியாக மாற்றுகிறார். அவருடைய ஆசையெல்லாம் ஆதாமை போல நாமும் மகிமை பொருந்தினவர்களாக மாற வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் மாற வேண்டும், நம்முடைய பாவத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், எல்லாம் புதிதாயின. நம்முடைய வாழ்க்கையில் முன்னால் செய்த எல்லாம் மறந்து போய் புதிதான ஒரு வாழ்க்கை. அதனால் நம்முடைய பாவ பழக்க வழக்கங்கள் யாவும் நம்மை விட்டு கடந்து போக வேண்டும். இந்த வருடத்தில் ஆண்டவர் நமக்கு புதிய சிருஷ்டியாக நம்மை படைக்க விரும்புகிறார். பழையவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இந்த வருஷத்தில் ஓடி போக வேண்டும். அநேகர் நீங்கள் நியூ இயர் டிசிஷன்லாம் எடுத்திருப்பீங்க, இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும். ஆனால் கொஞ்ச நாட்கள் மறுபடியும் பழைய பாவங்கள் மனிதனை தொடர்ந்து பிடிக்கின்றன. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு விரும்புவது புதிய சிருஷ்டியாக நாம் மாற வேண்டும். வேதம் சொல்லுகிறது, நாம் தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். ரோமர் 8:29 பார்க்குறோம், தம்முடைய குமாரனுடைய சாயலாக நாம் மாற வேண்டும், அதற்காகவே அவர் முன் குறித்திருக்கிறார்.
அதனால் பாவ பழக்க வழக்கங்கள், கோபங்கள், பொறாமைகள், சண்டைகள், கோள் சொல்லுதல், கெட்ட வார்த்தைகள் எல்லாம் நம்மை விட்டு மறைந்து போக வேண்டும். எல்லாம் புதிதாயின. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு மறுபடியும் குன்றி குன்றி வாழும் வாழ்க்கை அல்ல. ஆண்டவருடைய, அதாவது தேவன் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட மகிமை நிறைந்த வாழ்க்கையை ஆண்டவர் இன்றைக்கு நாம் வாழும்படியாக விரும்புகிறார். ரோமர் 12:2 பார்க்குறோம், உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்முடைய மனம் ஒவ்வொரு நாளும் புதிதாகி கொண்டே இருக்கணும். புதிதாகும்படி. இது எப்போ வரும்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டவொடனே வராது. ரட்சிக்கப்பட்டவனே, இரத்தத்தினாலே கழுவப்பட்டவனே நம்ம மாற முடியும். ஆனால் முழுமையான மாற்றம் தேவனோடு ஒவ்வொரு நாளும் நீங்கள் உறவாடி கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தில் காத்து கிடக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அவரை பற்றி பிடித்து கொண்டவே இருக்க வேண்டும். ஏனென்றால் இது மனிதனால் கூடாதது தான். ஆனால் தேவன் நம்மை பரிசுத்தமாக இருப்பதற்கென்று அழைத்திருக்கிறார். நம்முடைய சுபாவங்கள் மாற வேண்டும். நாம் தேவனுடைய சாயலாக மாற வேண்டும். தன்னுடைய குமாரனுடைய சாயலாக நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு புது சிருஷ்டியாக இன்றைக்கு நாம் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதனால் வேதத்தை வாசிக்க கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். ஜெபிக்க அவர் நம்மோடு கூட பேசி அவர் விரும்பும் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நமக்குள்ளாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கும் விரும்புகிறார். 2 கொரிந்தியர் 4:16 பார்க்குறோம், உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த பழைய மனுஷன் களைந்து போடப்படுகிறது. உள்ளான மனுஷன் ஒவ்வொரு நாளும் புதிதாக்கப்பட்டு கொண்டே இருக்குது. யாருக்கு தெரியுமா? ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தமாக நடக்கும் பொழுது, ஆண்டவரோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவரோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மாறுகிறது. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை அவருடைய சாயலுக்கு ஏற்றது மாதிரி மாற்றுகிறார். மறுரூபமாக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஒவ்வொரு நாளும் பழையவைகள் கழிந்து போய் புதிதாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. இது கீழே விழுந்து எழும்பும் ஒரு வாழ்க்கை அல்ல, புது சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, புதிதாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. விழுந்து பாவத்தில் விழுந்து ஒவ்வொரு நாளும் எழும்பும் வாழ்க்கை அல்ல. அவருக்காக ஒவ்வொரு நாளும் மறுரூபத்தின் மேல் மறுரூபம் அடைந்து, மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் அவருக்காக ஓடும் ஒரு வாழ்க்கை. இந்த புது சிருஷ்டி தான் நம்முடைய இந்த வருடத்திலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இதுவரைக்கும் உங்களுக்குள்ளாக வாழ்க்கையில் அநேக பாவத்திலிருந்து விடுதலை ஆகாமல் இருக்கலாம், நிறைய பிரச்சனைகளிலிருந்து விடுதலை ஆகாமல் இருக்கலாம். ஆண்டவரை கொஞ்ச நாள் பிடிப்பீங்க, அப்புறம் ஓடிக்கொண்டிருப்பீங்க, மறுபடி கொஞ்ச நாள் பிடிப்பீங்க, அவரை விட்டு ஓடி செல்வீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு கர்த்தர் உங்களை அழைக்கவில்லை. அவரோடு கூட ஏனோக்கை போல, நோவாவை போல, ஆபிரகாமை போல, எலியாவை போல, எலிசாவை போல, மோசேயை போல, அப்போஸ்தலர்களைப் போல அவரோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வாழும் ஒரு வாழ்க்கை. அதுதான் புது சிருஷ்டி. புதிதாக உங்களை கிரியேட் பண்ணுகிறார், புதிதாக சிருஷ்டிக்கிறார், புதிதாக உங்களை அமைக்கிறார். பழைய வாழ்க்கை அல்ல, புதிதான ஒரு வாழ்க்கை. லூக்கா 19:2 நம்ம பார்க்குறோம், எரிகோவில் அங்கு ஒரு மனிதன் ஆண்டவரை பார்க்கணுன்னு ஓடி வரான். ஆண்டவருக்கு அது வரைக்கும் அவனுக்கும் ஆண்டவருக்கு சம்மந்தம் இல்லை. அவன் உலகத்தின் விருப்பப்படி ஓடி தனக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உழைத்த ஒரு மனிதன். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா ஆயக்காரருக்கு தலைவர் இப்போது கிட்டத்தட்ட டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரேங்க். ஆயக்காரருக்கு தலைவன் அவன் ஆண்டவரை பார்க்க ஓடி வரான். அது வரைக்கும் தான் ஐஸ்வர்யவானாக வேண்டும், தனக்காக ஓடினான். ஆனால் சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, எங்கு சென்றாலும் நெருக்கங்கள்,
போராட்டங்கள். அப்போ யாரோ சொல்கிறாங்க, ஜீசஸ் இந்த ஊருக்கு வராருப்பா, நீ போய் பாரு. ஓடி செல்லுகிறான். அவன் குள்ளனாக இருந்தபடினாலே மரத்தில் ஏறி ஆண்டவரை பார்ப்பதற்கு வாஞ்சி உள்ளவனாக வருகிறான். அப்பொழுது ஆண்டவர் அவன் பக்கத்தில் இருந்து, சகேவே சீக்கிரமாக கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் வந்து தங்க வேண்டும். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் அநேகருக்கு எல்லாம் இருக்கலாம், ஆனால் சமாதானம் கிடையாது, சந்தோஷம் கிடையாது, நிம்மதி கிடையாது. ஒவ்வொரு நாளும் போராட்ட வாழ்க்கை. ஏன்னா இயேசு இல்லாத வாழ்க்கை போராட்டமான வாழ்க்கை தான். இயேசு உங்களோடு இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோதான் வெளியே போராட்டங்கள் இருந்தாலும் சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த எண்ணம் நமக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்கும். சேனைகளின் கர்த்தர் என்னோடு இருக்கிறார். அதனால் யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். எந்த போராட்டம் வந்தாலும் சரி, நம்மோடு கூட சேனைகளின் கர்த்தர் இருக்காருன்னு ஒரு எண்ணம் இருந்து கொண்டே இருக்கும். பாருங்க, இந்த மனிதனை பாருங்க, இயேசுவை பார்க்க ஓடி வரான். உலகத்தில் எந்த சந்தோஷமும் சமாதானமும் இல்லை. அப்படியாக அவன் ஓடி வந்து ஆண்டவர் அவனை நோக்கி பார்க்கிறார், பேரை சொல்லி அவனை அழைக்கிறார். அதுக்கு முன்ன ஆண்டவரை பார்த்ததும் இல்லை, ஆண்டவரும் இவனை பார்த்ததில்லை. ஆனால் பேரை சொல்லி அவனுடைய தேவைகளை அறிந்து அவர் அழைக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்கள் நினைக்கலாம், உலகத்தில் என்னை குறித்து தெரிந்தவர்கள் ஒருத்தரும் இல்லை, ஐ எம் அன் ஆர்ஃபன், நான் தனியாக இருக்கிறேன், எனக்குன்னு என்னுடைய உணர்வுகளை புரிஞ்சவங்க ஒருத்தருமே இல்லை, இந்த உலகத்தில் யாரை நம்பினாலும் அது பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. ஆனால் ஒரே ஒருவர் உண்டு, எல்லாவற்றையும் அறிந்தவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நேசர் உண்டு, உங்கள் பெயரை அறிந்திருக்கிறார், உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் தீர்வு இயேசு ஒருவரே. ஹல்லேலூயா. அதனால் மனதில் உள்ள எல்லா பாரங்களையும் இயேசுவிடம் கொடுத்து விடுங்கள். அவரிடம் நீங்கள் எல்லாவற்றையும் சொல்லிவிடுங்கள். இன்றைக்கு அவன் வாஞ்சியா தேடினா, ஆண்டவரே சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை. ஆனால் இயேசு அவனை கீழே இறங்கி வர சொன்னார். 2 பேரும் போகிறாங்க, வேகமாக ஓடிருப்பான். இயேசு என் வீட்டுக்கு வரப்போகிறாரு, இயேசு என் வீட்டுக்கு வரப்போகிறாரு. சந்தோஷமாக அவரை கூட்டிக் கொண்டு செல்லுகிறான். ஆண்டவர் ஒரு வார்த்தையும் சொல்லலை. ஆனால் அவன் சொல்கிறான், நான் என்ன செய்கிறேன், என் ஆசைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கேன், நான் ஒருவரிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன். அப்போது ஆண்டவர் ஒன்றும் சொல்லலை. ஆனால் அந்த பரிசுத்தமான தெய்வத்துக்கு முன்பாக நிற்கும் பொழுது அந்த பரிசுத்தத்தை நோக்கி ஓடுகிறார். ஐயோ, நான் சம்பாதிச்சதெல்லாம் லஞ்சம் வாங்கி சம்பாதித்தது, ஐயோ நான் சம்பாதித்ததெல்லாம் ஏழைகள்கிட்ட இருந்து பிடுங்கினது, ஐயோ அது எல்லாவற்றையும் நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன். கெட்ட குமாரனை பாருங்க, லூக்கா 15:21 அவன் சொல்கிறான், தகப்பனை பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் நான் பாவம் செய்தேன்ப்பா. இந்த பரத்துக்கு விரோதமான பாவங்கள் ஆண்டவரத்தில் நீங்கள் மன்னிப்பு கேட்கும்போது அவைகள் கடந்து சென்றுவிடும். ஆனால் மனுஷனுக்கு விரோதமான பாவங்களை நீங்கள் ரெக்கன்சைல் பண்ண வேண்டும், நீங்கள் ரெஸ்டோர் பண்ண வேண்டும், அதை திரும்ப கொடுக்க வேண்டும். அப்படி தான் பாருங்கள், யாத்ராமம் 22:1 பார்க்குறோம். ஒரு மனுஷன் ஒரு ஆடையோ மாடையோ திருடினா அதை கொன்றாலும் சரி விற்றாலும் சரி, அவன் அந்த மாட்டுக்கு ஈடாக 5 மாட்டை கொடுக்கணும். ஆட்டை திருடுனான்னா, இல்லைன்னா கொன்னுட்டான்னா, இல்லைன்னா விற்று போட்டான்னா, ஒரு ஆட்டுக்கு 4 ஆடு திரும்பி கொடுக்கணும். இதான் நியாயப்பிரமாணம் சொல்லுது. அதனால தான் இவன் சொல்கிறான், நான் 4 தனியாக திரும்ப செலுத்துகிறேன் ஆண்டவரே. யார் யார்கிட்டலாம் வாங்கினனோ, அநியாயமாக நான் வாங்கிட்டேன், எனக்கு தெரியும், உண்மையில் வாங்கும்போது எனக்கு தெரியும், அதை எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறேன். திரும்ப கொடுத்து
நான் ஒப்புரவாகி கொள்ளுகிறேன், அப்போ நீர் என்னை ஆசீர்வதிப்பு. இவன் இந்த தீர்மானம் எடுத்தான். ஆண்டவர் என்ன சொல்றாரு? இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. அவனை பாருங்க, ஆண்டவரை பின்பற்றி ஓடுகிற அவருடைய சீஷனாக மாறினான். ஹல்லேலூயா. இந்த சகேதான் மத்தியாவாக மாறினான் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அப்படியாக சகேயுனுடைய வாழ்க்கை அன்று மாறி போனது. புது சிறுசியாக மாறி போனான். அடுத்த நாள் ஒருவேளை அவன் அலுவலகத்துக்கு சென்றாலும், இல்லைப்பா, நான் இன்னொருத்தரை என்னுடைய இருதயத்துக்குள்ளாக வச்சிருக்கேன், இன்னொருத்தரை என்னுடைய இருதயத்துக்குள்ளாக நான் வச்சிருக்கேன், நான் மறுபடியும் பாவம் செய்ய மாட்டேன், நான் மறுபடியும் லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் மறுபடியும் பொய் சொல்ல மாட்டேன், நான் மறுபடியும் ஏழைகளை ஒடுக்க மாட்டேன். அவனுடைய வாழ்க்கை மாறி போனது. புது சிற்சியாக மாறினான். ஹல்லேலூயா. என் சகோதரனே, சகோதரியே, நீ ஆண்டவர்கிட்ட மட்டும் அறிக்கை பண்ணியிருக்கலாம், ஆனால் மனிதர்களோடு நீ ஒப்புரவாக வேண்டும். மனிதர்களுக்கு நீ வீட்டில் என்னென்ன வச்சிருக்கிறியோ அதை, மற்றவர்களுக்குள்ளதை நீ திரும்ப செலுத்த வேண்டும். அப்பொழுதுதான் ஆழமான மனம் திரும்புதல் உனக்குள்ளாக கடந்து வரும். அப்போதான் நீ அடுத்த தடவை அந்த தப்பை செய்யவே மாட்ட. உனக்கும் ஆண்டவருக்கும் இடையிலே எதுவுமே இருக்காது. ஆண்டவரே, இன்றைக்கும் தீட்டான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இருக்கக்கூடாது. உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் நான் உம்மோடு கூட ஒப்புரவாகி கொள்ளுகிறேன் தகப்பனே. ஒரு சகோதரன், அதாவது அண்ணனுடைய அலுவலகத்தில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிந்த ஒரு மனிதரை குறித்து அண்ணன் சொன்னாங்க. இந்த மனிதன், அண்ணன் வேலை பார்த்தது ரிஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டு, பத்திரப்பதிவுத்துறை. இங்கே நிறைய லஞ்சம். லஞ்சம்னா அது எதுவுமே அது இல்லாமல் செய்ய மாட்டாங்க. அப்படியாக ஒரு டிபார்ட்மெண்ட்டு. அண்ணன் அந்த டிபார்ட்மெண்ட்லேயே பரிசுத்தமாக வாழ்ந்தார்கள். அதனால தான் சாமியார்னு சொல்லிடுவாங்க. ஆனால் பாருங்கள், இந்த மனிதன் திடீரென்று ஒரு சப்ரிசாரு, அந்த மனுஷன் கிறிஸ்தவனாக இருந்தவன் தான், ஆனால் பேர் கிறிஸ்தவன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார். ஏற்றுக்கொண்டு நடந்ததை அண்ணன் சொன்னாங்க. அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஜெபிச்சு வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். தான் வாங்கினதெல்லாம் தப்புன்னு அவருக்கு தெரிய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் ஜெபிச்சுக்கிட்டு இருந்தாராம். ஜெபித்து கொண்டு இருக்கும்போது அவர் தலைக்கு மேலே ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ ஜெபம் பண்ணும்போது யோசிச்சிருக்காரு, அந்த ஃபேன் அவரோ கூட பேசிக்கிட்டு இருந்த மாதிரி இருந்ததான். அப்போ அது சொல்லிச்சா, நீ இவன்ட்ட லஞ்சமாக இதை வாங்கி தானே இதை மாட்டிருக்க. அப்போ வேதத்தில் நம்ம பார்க்கும்போது ஆபகுக்கு 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில், கல் சுவரிலிருந்து கூப்பிடும், உத்திரம் மச்சியிலிருந்து சாட்சியிடும். அதெல்லாம் பேச ஆரம்பிச்சுதான். இந்த ஃபேன் முதல்ல பேசியிருக்குது, எப்பா நீ இந்த ஆள்கிட்ட இருந்து லஞ்சம் வாங்கி இந்த ஃபேனை மாட்டின, உடனே திருப்பி கொடு. ஆனால் இவருக்கு என்ன பண்ணனே தெரியலையா. உடனே ஜோமணி பார்க்கறான், நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலை இருந்ததா. உடனே ஃபேனை கலத்துனாராம். ஓடி கொண்டு போய் அந்த மனுஷன்கிட்ட கொடுத்து, ஐயா, நான் உங்கள்கிட்ட தப்பிதமாக உங்களை மிரட்டி இந்த மாதிரி வாங்கிட்டேன், இனிமேல் இதை செய்ய மாட்டேன், நான் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். கொஞ்ச நாள் அடுத்த நாள் பாருங்க, மறுபடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒரு டேபிள் இருந்ததா. அந்த டேபிளும் லஞ்சமாக வாங்கினதான். அடுத்த நாள் பார்த்தா சேரில் லஞ்சமாக வாங்கினது, கட்டில் அதை போல் எல்லாமே உருட்டி மிரட்டி வாங்கினதுதான். ஆனால் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கொண்டு சென்றார். சிலருக்கு ரூபாயாக அதை திருப்பி கொடுத்தார். இப்படியாக அது எல்லாவற்றையும், என்னுடைய வீடு இயேசு வாசம் பண்ணும் வீடாக இருக்கணும், அதில் தீட்டான காரியங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்படி தீட்டானது இருந்ததுன்னா என்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட முடியாது. எல்லாவற்றையும் திரும்ப கொண்டு போய் கொடுத்தாராம். கொடுத்த பிறகு சந்தோஷம், சமாதானம் அவருடைய இருதயத்தில் நிரப்பிட்டான். அதுக்கு பிறகு அவர் லஞ்சம் வாங்குறதும் இல்லை,
போல்டாக போய் ஒவ்வொரு இடத்துலையும் சாட்சியை சொன்னார். இப்படியெல்லாம் என்னை கர்த்தர் தொட்டு புது சிருஷ்டியாக என்னை மாற்றினார். நான் இன்றைக்கு ஆண்டவருடைய மகிமையினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனிதனாக உங்கள் முன்னால் நிற்கிறேன். எல்லாவற்றையும் ரெஸ்டோர் பண்ணினார். சகைவை போல எல்லாவற்றையும் திருப்பி கொடுத்தார். சந்தோஷம், சமாதானம் அவருடைய உள்ளத்தை நிரப்பியது. இன்றைக்கும் சகோதரனே, சகோதரியே, புது சிருஷ்டியாக நீயும் மாற வேண்டும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஹல்லேலூயா. பிராண்ட் நியூ, புதிதான ஒரு சிருஷ்டி. உன் பழைய லைஃப் எல்லாமே மாறி போய் புதிதான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் இன்றைக்கு இந்த புது சிருஷ்டியை நமக்குள்ளாக கொடுக்க போகிறார். நம்முடைய வாழ்க்கையிலையும் விழுந்து விழுந்து எழும்பும் அனுபவம் அல்ல, அவருக்கென்று நிற்கும் ஒரு வாழ்க்கை, அவருக்கென்று மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கை, புது சிருஷ்டியான ஒரு வாழ்க்கையை இன்றைக்கு இயேசு கொடுக்கிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம் புதிய காரியம். ஏசாயா 43:19 யாராவது எடுத்தவங்க வாசிங்க. என்ன செய்கிறாரா? நான் புதிய காரியத்தை செய்கிறேன். செய்கிறேன் என்றால் பிரசன்ட் டென்ஸ் தான். இப்போ செய்து கொண்டே இருக்கிறேன். Behold, I am making a new thing. நான் புதிதாக உங்களுக்கு காரியத்தை செய்து கொண்டே இருக்கிறேன். ஏசாயா 43:1 பார்க்குறோம். இது யாருக்கு இந்த வாக்குத்தத்தம்னா, புதிய காரியத்தை ஆண்டவர் யாருக்கு செய்ய போகிறாராம்? மீட்டு கொண்டவர்களுக்கு, பெயர் சொல்லி அழைத்தவர்களுக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு, எல்லா விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் புதிய காரியத்தை இந்த வருஷத்திலே செய்ய போகிறாராம். ஆண்டவர் சொல்லாரு, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்தரத்தில் பாருங்க, வழி எப்படி உண்டாகும்? ஆச்சரியமானது. வழிகள் எப்படி உருவாக்கப்படும்? எங்கேயாவது வனாந்தரத்தில் வழியை நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏனென்றால் வனாந்தர பிரயாணத்தில் நம்ம பார்க்கும்போது ஒரு பெரிய மணல் காற்று அடிக்கும். அந்த காற்று அடித்தோடனே ஒரு இடத்துல ஒரு பெரிய மணல் திட்டு வந்துடும், மணல் குன்று வந்துடும். கொஞ்ச நேரத்தில் பாருங்கள், அந்த மணல் குன்று மேலே காற்றடிச்சதுன்னா அந்த இடம் அது கீழே இறங்கி அது கொஞ்ச நேரத்தில் பள்ளத்தாக்காக மாறி போயிடும். அதனால் இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும்னு ஒரு இடத்தையுமே சொல்ல முடியாது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் 40 வருடங்கள் வனாந்தரத்தில் வழி நடத்தினார். இந்த வனாந்தரத்தில் பாருங்க, வழியை காணவே முடியாது. ஆனால் ஆண்டவர் அதை மாற்றி போடுகிற தேவனாக இருந்தார். அங்கு நிறைய விஷ ஜந்துக்களும் உண்டு, தேள்கள் உள்ள கொடிதான தேள்கள். அவைகள் கடித்தால் ரொம்ப கடினமான, ஒரு பிழைப்பது கடினமானது. அது மட்டுமல்ல, கொடிய கொள்ளிவாய் சர்ப்பங்கள். இவைகள் தான் அவைகள் கடித்தோடனே கொஞ்ச நேரத்தில் மரணம். ஆனால் இவ்வளவு ஜனங்கள், கிட்டத்தட்ட 15 லட்சம் ஜனங்கள், அவங்கள எப்படி கர்த்தர் வழி நடத்தினாரே, இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அந்த மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம் என்று தேவனுடைய பிரசன்னம் ஷக்கினா ஜனங்களுக்கு முன்பாக போய்கொண்டே இருந்தது. இவைகள் என்ன செய்யுமா? உயர்ந்த மணல் மேடுகளையும் இவைகள் தான் முதல்ல போகும், இந்த பெரிய மணல் மேடுகளையும் வழியாக மாற்றும், பள்ளத்தாக்குகளுக்குள்ளாக மணல்களை தள்ளும். அது மட்டுமல்ல, அந்த விஷ ஜந்துக்கள் எல்லாம் அவைகள் உள்ளே அமுங்கி போய்விடும்.
எத்தனையோ அடி ஆழங்களுக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கும், அவைகள் மரித்து போய்விடும். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பாதையை இந்த மேக ஸ்தம்பமும் அக்னி ஸ்தம்பமும் உருவாக்கும் என்று அண்ணன் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பெரிய பாதைகள், இந்த பாதையை அது மேலே இஸ்ரவேல் ஜனங்கள் சேஃபாக நடந்து போனாங்க. ஹல்லேலூயா. அது எப்படின்னா, அதாவது இரவிலே அங்கு நல்ல குளிர் இருக்கும், அதுக்கு அக்னி ஸ்தம்பம். பகலில் பயங்கர வெயிலாக இருக்கும், அதுக்கு மேக ஸ்தம்பம். கர்த்தர் நம்மோடு கூட வரும் பொழுது எல்லாவற்றையும் நேர்த்தியாக நடத்துவார். ஹல்லேலூயா. இப்போ 40 வருஷமாக அவங்க அப்படியாக நடந்தாங்க. வனாந்தரத்தில் பாதை கிடையாது தான், வழிகள் கிடையாது தான். ஆனால் கர்த்தர் தம்முடைய மேக ஸ்தம்பத்தினாலும் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவைகளை பாதையாக மாற்றினார். நல்ல ஃப்ளாட்டான ரோடு போட்டது போல இருந்தது, ஜனங்கள்லாம் நடந்து போகிறாங்க. அது மட்டுமல்ல, அங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் நடக்கும்போது பாருங்க, இரவும் பகலும் நடக்கிறாங்க. நம்ம ஒரு நாள் நடந்தால் நம்முடைய பாதங்கள்லாம் வீங்கி போயிடும். ஆனால் இரவும் நடக்கிறாங்க, பகலும் நடக்கிறாங்க, இவருடைய கால்கள் வீங்கி போகவில்லை. ஹல்லேலூயா. நடந்துக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ஷெக்கினா மகிமைக்குள்ளாக நடப்பதினாலே கால்கள் வீங்கி போகவே இல்லை. அது மட்டுமல்ல, அவர்களுடைய பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இல்லையா. எப்பா, எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, எல்லா பலவீனங்களும் நீக்கி எல்லாருமே, அதாவது கொழுத்த கன்றுகளைப் போல துள்ளி குதித்து ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. அது மட்டுமல்ல, அவங்க போட்டிருக்காங்க பாதரட்சை. ஒருவேளை 5 வயதில் அந்த பிள்ளை நடக்க ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ 45 வயசு ஆக போகும். 40 வருஷம் நடந்திருக்காங்க. அதுக்கு இப்போ இடையில எங்கே போய் செருப்பு தைக்கிறதுக்கெல்லாம் வழி இல்லை. ஆனால் அந்த பாதரட்சைகள் வளர்ந்து கொண்டே இருந்தது. மனுஷனுக்கு ஏற்றபடி 10 வயசு ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி, 15 வயசு ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி பாதரட்சைகள் அவர்களுக்கு சின்னதாக மாறலை, பழுதடையவே இல்லை. அவர்கள் பாதரட்சிகள் பழசா போகலை, வஸ்திரங்களும் பழசா போல. சின்ன பிள்ளை 10 வயது பிள்ளைன்னு வச்சுக்கிடுங்க, அவன் நடக்கிறான். அவளுடைய ஃப்ராக் போட்டிருந்தான்னா அது வளர்ந்து கொண்டே இருக்குது. ஹல்லேலூயா. அதை போல் அங்கே பாருங்க, ஒவ்வொரு நாளும் துவைச்சி நாறுதேன்னு சொல்லி துவைச்சி கட்டுறதுக்கு அங்கே முடியாது, அதுக்கு அந்த அளவுக்கு தண்ணிகள் கிடையாது. ஆனால் ஜனங்கள் வேர்வை நாத்தமும் கிடையாது, அவர்கள் வஸ்திரமும் சின்னதாக போகலை, வஸ்திரங்களும் நாரலை. அவ்வளவு நாட்களும் அந்த வருடங்களும் அவர்கள் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டிருந்தாலும் சரி, அது பழையதாக மாறி போகவே இல்லை. ஹல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அவர்களோடு கூட நடந்தார், இஸ்ரவேல் ஜனங்களோடு நடந்தார். இன்றைக்கும் சகோதரனே சகோதரியே, உன் கூட ஆண்டவர் இருக்கும் பொழுது உனக்கும் ஒன்றும் குறைவுபடாது. உனக்கும் ஒன்றும் குறைவுபடாமல் எல்லா தேவைகளையும் இயேசு தாமே சந்திக்கிறார். எல்லா தேவைகளையும் அவர் தாமே அருளி செய்கிறார். எது உனக்கு தேவையோ அதை உனக்கு அவர் நேர்த்தியாக அருளி செய்கிறார். ஏன்னா தேவனுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்தது, தேவனுடைய சமூகம் அவர்களுக்கு முன்பாக சென்றது. ஒவ்வொரு நாளும் இரவும் நடத்தியது, பகலும் நடத்தியது. எங்கே போய் ரெஸ்ட் பண்ணுமோ அது வரைக்கும் அவர்களை வழிநடத்தி கொண்டே இருந்தது. பகலில் மன்னா பொழிந்து கொண்டே இருந்தது. ஒரு பெரிதான ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லைஃப். எல்லா தேவைகளும் நீ ஆண்டவரோடு கூட இருக்கும் பொழுது உனக்கு சந்திக்கப்படும். புதிய காரியத்தின் மூலமாக வனாந்தரத்திலே அவர் வழிகளை கொடுத்தது மட்டும் இல்லை, அவாந்தர வழியிலே ஆறுகளையும் கொடுக்கிறார். சங்கீதம் 105:41 இதை குறித்து பார்க்கும் பொழுது, கன்மலையை திறந்தார், தண்ணீர்கள் புறப்பட்டது.
கன்மலையை திறந்தாரு, தண்ணீர்கள் புறப்பட்டது. He opened the rock and the waters gushed out. அவருடைய வார்த்தையினாலே, மோசேயின் கோலின் மூலம் எந்த வனாந்தரத்தில் தண்ணி இல்லாமல் ஜனங்கள்லாம் தவிச்சாங்களோ அதே வனாந்தரத்தில் கன்மலை பிளந்து திரளான வெள்ளங்கள் புறப்பட செய்தார். திரளான வெள்ளங்கள் அங்கிருந்து புறப்பட்டது. நீ ஆண்டவர்கிட்ட இப்போ அவரை அடிக்கணும்னு இல்லை, கன்மலை அடிக்கணும்னு இல்லை, ஆண்டவர்கிட்ட பேசுனா போதும். ஆண்டவர்கிட்ட ஆண்டவரே இது வேணும்னு நீ கேட்டால் போதும். ஆண்டவரோடு நீ கன்மலையாகி இயேசுவோடு நீ பேசினா போதும். உன்னுடைய தேவைகள் யாவும் சந்திக்கப்படும். அந்த வனாந்தரமான இடம், வறட்சியான ஒரு இடத்துல ஆண்டவர் அவர்களுக்கு அருளி செய்தார். From most unlikely sources, the all-sufficient God can supply His people's needs. Hard rocks become springing fountains at the Lord's command. தண்ணிகள் புறப்பட்டு என்ன செய்ததா? வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடித்து. ஹல்லேலூயா. வெறும் தண்ணி கொஞ்சம் போல வந்து இல்லை, 15 லட்சம் பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் சேர்ந்து 15 லட்சம் பேர் கிட்டத்தட்ட, அவ்வளோ பேருக்கு சப்ளை பண்ணுவதற்கு கொஞ்சம் ஒரு ஊற்று மாதிரி இது காணாது. அதனால் ஆண்டவர் என்ன செய்தார்? வனாந்தரத்திலே ஆறுகள் ஓட பண்ணினார். ஹல்லேலூயா. கன்மலையிலிருந்து ஆறுகள் புறப்பட்டது. அவங்க குடித்தாங்க, அடுத்த நாளைக்காக சேமித்து அதை எடுத்துக்கொண்டாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா மணலில் நம்ம பார்த்துருக்குறோம், மணலில் எவ்வளோ மழை பெஞ்சாலும் அது தங்கவே தங்காது. தண்ணீர் மணல் அப்படி ஃபுல்லாக உறிந்து கொள்ளும். ஆனால் ஆண்டவர் செய்த அற்புதத்தை பாருங்கள். தண்ணீர் ஆறுகளாய் ஓடி போச்சு தான். வனாந்தரத்தில் ஆறா அது ஓடி சென்றது. இன்றைக்கும் இயேசுவாகிய கன்மலையிலிருந்து புறப்படும் ஜீவ தண்ணீர் உள்ள அக்கினி நதிகள் ஒவ்வொரு பரலோகத்தை நோக்கி, புதிய கானானை நோக்கி, அது பரம கானானை நோக்கி நம்ம செல்லும் வரைக்கும் அது வற்றாமல் நமக்குள்ளாக ஓடிக்கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதுக்கு ஒரு முடிவே கிடையாது. நம்மலாம் பரலோகம் போகிற வரைக்கும், பரமக்கானன் போகிற வரைக்கும் அது ஒவ்வொரு நாளும் நமக்கு ஜீவ தண்ணீர் உள்ள அக்கினி நதிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். இந்த கன்மலையாகிய இயேசுவிலிருந்து பாருங்க. ஏசாயா 35:7 பார்க்குறோம். வெட்டாந்தரை தண்ணி தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளுமாகும். ஆண்டவர் புதிய காரியத்தை செய்யும்போது வெட்டாந்தரை என்னாகுமா? தண்ணி தடாகமாக மாறிடுமா? வறண்ட நிலம் நீரூற்றுகளாகும். யாராவது வாசிங்க சங்கீதம் 107 35 38. சங்கீதம் 107. இங்க பார்க்குறோம், வனாந்தரத்தில் அவைகள் வயல்வெளியாக மாற்றாரு. இப்போவும் நீங்கள் இஸ்ரவேல் தேசத்துக்கு போனீங்கன்னா அங்கே நம்ம பார்க்க முடியும், நிறைய இடத்த வனாந்தரத்தை திருத்தி அதில் வாழை மரங்கள்லாம் போட்டிருக்காங்க. அங்கே பெரிய மாதுளம் பழங்கள்லாம் தொங்குவதை நம்ம பார்க்கணும். வனாந்தரமான இடம்தான், ஆனால் அந்த சொட்டு நீர் பாசனத்தை வச்சு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறது என்னென்னா, அது வயல்வெளியாகவே மாறிப்போகும். வயல்வெளினா தண்ணி ஃபுல்லாகவே நிற்கும். அப்படியான வயல்வெளியாக கர்த்தர் புதிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்ய போகிறார். எல்லாவற்றையும் அவர் புதிதாக மாற்றுகிற ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்ய போகிறாரு. ஏசாயா 43:18 இதுக்கு முந்தின வசனத்தை ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கிறாரு. முந்தின வசனத்தை யாராவது வாசிங்கன்னா பாருங்க, போதும். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம்.
Remember not the first events and do not meditate over early ones. எபிரேய வேதாகமத்தில் இதை குறித்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றது போல இருக்குது, these miracles that I mentioned to you that I performed in Egypt, do not remember them from now on. இன்றிலிருந்து பழைய எகிப்தில் நடந்த மிரக்கிள்ஸ் எல்லாம் நீங்கள் நினைக்க கூட வேண்டாம். Do not meditate, do not ponder about them, do not pay attention to them. அதாவது பழைய அற்புதங்களெல்லாம் நினைக்காதப்பா. ஏன் தெரியுமா? அதுக்கு தான் அடுத்த வசனம் சொல்றாரு, நான் புதிய காரியத்தை செய்ய போறேன். புதிய காரியத்தை நான் செய்யறதுனால பழையதை யோசி நினைக்காத. 20 வருஷத்துக்கு முன்ன அற்புதத்தை நடத்ததை நினைக்காத. நான் புதிதாக செய்ய போறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அற்புதங்கள் வித்தியாசமானவைகள். உனக்கு செய்ததை எனக்கு செய்ய மாட்டாரு, எனக்கு செய்ததை உனக்கு செய்ய மாட்டாரு. ஒவ்வொருத்தரும் நீங்க சொல்லுவீங்க, என்ன போல உங்களுக்கு செய்ய போறார். நான் அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல இருந்தேனா ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட அற்புதத்தை செஞ்சார் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனா அதே சிச்சுவேஷன்ல இருந்த இன்னொரு சகோதரி சொல்லுவாங்க, ஆண்டவர் இப்படி என்னை விடுவித்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய தேவன் அற்புதங்களின் தேவன். ஹல்லேலூயா. அற்புதங்கள்ல மாறி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாக அற்புதங்களை செய்கிற தேவன். இந்த அற்புதங்களின் தேவன் தான் அவர் சொல்றாரு, பழைய அற்புதங்கள்லாம் நினைக்காதீங்கப்பா, நான் உங்களுக்கு புதுசாக எல்லாத்தையும் செய்ய போறேன். ஒவ்வொரு நாளும் நம்மை ஒவ்வொரு விதமாக அற்புதமாக நடத்தி வரும் தேவன். ஏன்னா நீங்க பாருங்க, அப்போ வித்தியாசமான அற்புதங்கள் நியூ டெஸ்டமெண்ட் டைமில் நம்ம பார்க்கும்போது அப்போஸ்தலர் 5:18 பார்க்குறோம். அப்போஸ்தலர் பிடிச்சி எல்லாரையும் பொதுவான ஒரு சிறைச்சாலையில் சுவிசேஷத்தை அறிவிச்சதுக்காக, அற்புதங்கள் செய்ததுக்காக அங்கே தூக்கி போடுறாங்க. ஆனால் அவங்க என்ன நடக்குது, இவங்களெல்லாம் ராத்திரியில் போய் ஒரு தூதன் அவன் எல்லா பூட்டெல்லாம் திறக்கிறான், எல்லாத்தையும் விடுவிச்சு வெளியே கொண்டு வரான். இந்த ஜீவ வார்த்தைகளை நீங்கள் எங்கே போய் சொல்லுங்க? தேவனுடைய ஆலயத்தில் கொண்டு போய் சொல்லுங்க, ஜனங்களுக்கெல்லாம் சொல்லுங்க. தேவ தூதர்கள் தாமே இறங்கி வந்தார்கள். கர்த்தர் அவர்கள் மூலமாக ஒரு அற்புதத்தை செய்தார். நீங்க அதை வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். உடனே என்ன பண்றாங்க, இந்த சனகரிப்பெல்லாம் கூடுது, அவங்கெல்லாம் இழுத்துட்டு வாங்கங்கிறாங்க. ஆனா அதை பாருங்க, அந்த வசனத்தை வாசிங்க, 23, 24. சிறைச்சாலை என்ன செய்திருக்கு? பத்திரமா பூட்டப்பட்டிருக்கு. ஒருவரையும் காண. ஹல்லேலூயா. இந்த அற்புதத்துக்கும் வித்தியாசம் இருந்து கொண்டே இருக்கு. ஆண்டவர் வித்தியாசமான அற்புதங்களை செய்து தம்முடைய ஜனங்களை மீட்டு கொண்டார். ஹல்லேலூயா. பார்வோன்ட்ட இருந்து அங்க அடிமைத்தனத்திலிருந்து வேறு விதமாக மீட்டார். இங்கு பார்த்தீங்கன்னா பூட்டாக இருக்குது. எல்லா சோல்ஜர்ஸும் ரெடியா நிற்கிறாங்க. ஆனா உள்ள திறந்து பார்த்தா ஒருத்தருமே இல்லை. எல்லாம் எங்க போய் நிற்கிறாங்க? தேவாலயத்தில். இவ்வளவு பேர் கண்களை மறைத்து தேவாலயத்தில் போய் காலையில ப்ரீச் பண்ணி கொண்டு நிற்கிறாங்க. ஹல்லேலூயா. இப்படியாக கர்த்தர் அற்புதங்களை புதிதாக உங்களுக்கு செய்து காண்பிக்கிறவர். அது மட்டுமல்ல, நம்ம அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது பவுல் போறாரு. முதல்ல அங்கே அந்த மெலித்தா தீவுக்கு போனோடனே அங்கே ஒரு விரியன் பாம்பு அவரை கையில் தொங்குது. அப்போ ஜனங்கள்லாம் பார்க்குறாங்க, எப்பா எங்கேயோ பாவம் செஞ்சுட்டு வந்தவன் இங்கு வந்தாலும் அவன் மாட்டிக்கிட்டான், அவன் மரித்து போவான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. வீக்கம் கண்டு மரித்து போவான்னு. ஏன்னா அவங்க அது வரைக்கும் பார்த்துருக்காங்க, இந்த விரியன் பாம்பு கடிச்சதுன்னா நிச்சயமாக டெத்து தான், நிச்சயமாக உடம்பெல்லாம் வீங்கி போயிடும். இதுதான் அவங்க இதுவரைக்கும் பார்த்தது. ஆனால் அங்கு பவுலின் சரீரத்தில் என்ன ஓடுது தெரியுமா? அக்கினி. ஹல்லேலூயா. பவுல்
புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டவர், தேவனுடைய மறுரூபமாக்கப்பட்ட ஒரு மனிதன், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு மனிதன். அவர் அப்படி தொங்குது, அதை பற்றி கேரே பண்ணலை. தீயில உதறி போட்டு சும்மா உட்கார்ந்துருக்காரு. கொஞ்ச நேரம் ஜனங்கள் எல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, என்ன நடக்க போகுது, இவன் கொஞ்ச நேரத்தில் செத்து கீழே விழ போகிறான். பாருங்க, ஒன்றும் நடக்கவில்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் வித்தியாசமாக அற்புதத்தை செய்கிறவர். அப்போ ஜனங்கள் நினச்சிக்கிட்டாங்க, இவன் இங்கே உள்ளவன் இல்லைப்பா, இவன் தேவன். ஹல்லேலூயா. இங்கே உள்ளவன் இல்லை, இவன் தேவன். அப்படியாக புதிது விதமாக புதிய காரியங்களை செய்து ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார், நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த வருஷத்துலேயும் நீங்கள் இதுவரைக்கும் விடுதலை இல்லாத ஒரு வருஷமாக அநேக வருடங்கள் அநேக பிரச்சனைகளுக்கு சொல்யூஷன் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த வருடத்திலே 2025 புதிய காரியத்தை ஆண்டவர் புதிய அற்புதத்தை செய்து உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தை செய்ய போகிறாரு. ஒருவேளை கணவனுக்காக எத்தனையோ வருஷங்கள் நீ ஜெபம் பண்ணலாம், மனைவிக்காக ஜெபம் பண்ணலாம், பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாம். இதுவரைக்கும் ஒன்றும் நடக்காமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை விட்டு விடாதே. ஆண்டவரை உறுதியாக பற்றிக்கொள். ஆண்டவரோடு நடந்து கொண்டே இரு. உன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இஸ்ரவேலருக்கு ஆண்டவர் எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணாரோ, ஆண்டவரை மட்டும் உறுதியாக பற்றி கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் உனக்கு புதிதாக மாற்றி தருவார். வாழ்க்கையில் எதெல்லாம் நீ கேட்குறியோ எல்லாவற்றையும் உனக்கு கண்டிப்பாக அருளி செய்கிற தேவனாக இருக்கிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். மூன்றாவது பார்க்குறோம், புதிய ஆவி. யாராவது எடுத்தவங்க வாசிங்க, எசேக்கியேல் 11:19. உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுக்க நம்முடைய கல்லான இருதயம் ஓடி போகுது. சதையான இருதயத்தை கொடுக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் புதிய ஆவியை அவர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 ஆண்டவர் சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். நீங்கள் பலன் அடைவீர்கள். ஆங்கில வேதாமத்தில் பார்க்கும் பொழுது நீங்கள் பலனடைந்த என்றால் ஈ ஷால் ரிசீவ் பார், வல்லமையை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. இந்த வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது எல்லா ஊர்லேயும் நீங்கள் சாட்சிகளாக இருப்பீங்க. பூமியின் கடைசி பரியந்தமும் ஆண்டவர் இந்த என் டைமில் நம்மை அழைத்திருப்பது ஒரு ஊரில் இந்த ஊரில் மட்டும் இல்லை, பூமியின் கடைசி பரியந்தமும் நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதற்கென்றே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆனால் ஈ ஷால் ரிசீவ் பார், நாம் வல்லமையை தரித்து கொள்ளும்போது மட்டும்தான் இது நடக்கும். ஹல்லேலூயா. இங்கே வந்துட்டு கொஞ்ச நேரம் ஆவியிலே நிரம்பிட்டு அல்ல பிரியமானவர்களே, எப்பொழுதும் ஆண்டவரோடு நடக்கும் ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஆவியானவர் நம்மை இயக்கி கொண்டே இருக்க வேண்டும். எப்பொழுதும் அவருக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அவருடைய வார்த்தை கேட்டு அதன்படி நடந்து கொண்டே இருக்க வேண்டும். பாருங்க, பேதுருவின் வாழ்க்கை முதல்ல அவர் நிறைய காரியங்களை சொன்னார், ஆனால் பின்மாற்றம் அடைந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் இன்றைக்கு 120 பேர் ஒரே இடத்துல தங்கி ஆண்டவரிடத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். ஜெபித்து கொண்டே விடாமல் தரித்திருந்தார்கள் ஜெபத்தில். அப்படிப்பட்டவர்கள் பேதுரும் வருவார். அந்த பெந்தைக்கோஸ்தே நாளிலே கர்த்தருடைய ஆவியானவர் அவரிடத்திலே இறங்கி வந்தார். அந்த பரலோகத்தின் அக்கினி நாவு அவர் மேலே வந்து அமர்ந்தது. அதனால் அவர் மேலே கிருபைகள் பொழியப்பட்டது. அவர் அக்கினி ஜுவாலையாக என்று மாறி போனார். அக்கினி ஜுவாலையாக அவர் மாறி பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர் பேச ஆரம்பித்தார். பரிசுத்த ஆவியினாலே முற்றிலுமாக நிரப்பப்பட்டவராக ஜனங்களுக்குள்ளாக பேச ஆரம்பித்தார். ஜனங்கள்லாம் சொன்னாங்க, மதுபானத்தால் நிறைந்திருக்கிறார்கள்,
அந்த அளவுக்கு அபிஷேகம் அவர்களுக்குள்ளாக இறங்கி வந்தது. ஆனால் புது திராட்சை ரசத்தை அவர்கள் ஆவியால் மறுரூபமாக்கப்பட்டிருந்த புது துருத்தியான அவருடைய சரீரத்திலே பெற்றுக்கொண்டதினாலே, புது திராட்சை ரசத்தின் அபிஷேகம் அவர்களுக்குள்ளாக இறங்கியதினாலே புதிய ஆவி உள்ளவர்களாக அவர்கள் மாறினார்கள். அதுவரைக்கும் சாதாரண ஜனங்கள். 43ஆம் வசனத்தில் பார்க்குறோம், அப்போஸ்தலராலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக்கிட்டே வந்தார். அற்புத அடையாளங்கள் நடக்கும்போது தான் சபையில் ஜனங்கள் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். அதனால் அவருக்கு புதிதான ஒரு ஆவி ஊற்றப்பட்டது. பேதுருவால் சும்மாவே இருக்க முடியல. சும்மா நடந்து போனால் கூட போதும், ஜனங்கள்லாம் அந்த ஸ்ட்ரெச்சர்ஸை தூக்கிட்டு வராங்க, படுக்கையை தூக்கிட்டு வந்து அங்கே வைத்து கொள்கிறார்கள், கீழே போடுறாங்க. பேதுருவின் நிழலாவது படட்டும், பேதுருவின் நிழலாவது படட்டும். அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம், புதிய ஆவி பேதுருக்குள்ளாக ஊற்றப்பட்டது. ஹல்லேலூயா. அதுவரைக்கும் சாதாரண ஒரு மனிதனாக இருந்தவர் அக்கினி ஜுவாலையாக மாறினார். அவர் மூலமாக புதிய அற்புதத்தை கர்த்தர் சொன்னார். அதுக்கு பிறகு நீங்கள் இந்த புதிய ஆவி ஊற்றப்பட்ட பிறகு பேதுருவுக்குள்ளாக பின்மாற்றமே இல்லை. ஒவ்வொரு நாளும் மரித்தோரையும் உயிரோடு எழுப்பினார். தபித்தாலே எழும்பிரு சொன்னோடனே தொடக்கூடல்ல, பிரேதம் உயிரோடு எழும்பிட்டு, அந்த அளவுக்கு அவருக்குள்ளாக அபிஷேகம் நிறைந்திருந்தது. அப்படிப்பட்ட ஒரு புதிய ஆவி அவருக்குள்ளாக ஊற்றப்பட்டிருந்தார். அப்போஸ்தலர் 6:8 பார்க்குறோம், அங்கே ஒரு மனிதனை பார்க்கிறோம், ஸ்தேவான். இந்த ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவராய் ஜனங்களுக்குள்ள பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். சாதாரண விஷயங்கள் அல்ல, வல்லமையினாலும் விசுவாசத்தினாலும் நிரப்பப்பட்டவனாக, தேவனுடைய ஆவியினாலே முழுவதுமாக நிரப்பப்பட்டவனாக, ஃபுல் ஆஃப் ஹோலி கோஸ்ட், முழுவதுமாக நிரப்பப்பட்டவனாக இருந்தபடினாலே பெரிய அற்புதங்கள், பெரிய அடையாளங்கள், ஜனங்கள்லாம் அப்படி பிரமித்து நிற்கிறாங்க. இவர்கள் மனிதர்களா தேவர்களா என்று அந்த அளவுக்கு அற்புத அடையாளங்கள் புதிய ஆவியினாலே, புதிய ஆவி ஊற்றப்பட்டதினாலே அவர்கள் மாறி போனார்கள். இப்ப பாருங்க, அவன் சென்ற இடம்லாம் அற்புதம். பிலிப்போவை பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் கொண்டு போறாரு. சமாரியா பட்டணத்தில் அற்புதம். அவர் சும்மா பிரசங்கம் பண்றாரு, இயேசுவின் நாமத்தை குறித்து பேசுறாரு. ஆனா அற்புதங்கள் தானா நடக்குது. பிசாசுகள் தானாகவே சத்தம் போட்டுட்டு ஓடுது. ஏனென்றால் புதிய ஆவி, புதிய அபிஷேகம், புதிய வல்லமை. ஆண்டவர் பேதுருவை கொண்டும் சேவானை கொண்டும் அப்போஸ்தலர் யாவரையும் கொண்டு பலத்த கிரியைகளை நடப்பித்தார். அப்போஸ்தலர் 19:11 பார்க்குறோம், பவுலின் கைகளினாலே தேவன் விசேஷித்த அற்புதங்களை செய்தருளினார். நாட்களை பார்க்கும்போது எல்லா அப்போஸ்தலரும் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டாங்க. பர்த்தலிமேயுவை குறித்து நான் பார்க்கும் பொழுது, அவர் மேகத்தினாலான ஒரு ஸ்டேஜ் மாதிரி, அதில் தான் அவர் ட்ராவல் பண்ணியே வருவார். வாகனமே அவருக்கு மேகம்தான். அப்படியாக மகிமையினாலே நிரப்பப்பட்டிருந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. போவார், அற்புதத்தை செய்வார், ஜனங்கள்லாம் பார்க்க முடியாது, மறுபடியும் காடுகளுக்குள்ளாக சென்று விடுவார். ஜன சஞ்சாரமற்ற இடங்களில் அவர் இருந்ததாக நாம் பார்க்கிறோம். இப்படியாக தேவன் அவர்களை எல்லாம் வல்லமையாக பயன்படுத்தினார். சில வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். ஒரு தேவனுடைய மனுஷன், அவர் அழைக்கப்பட்டு ஆப்பிரிக்கா தேசத்தில், ஆப்பிரிக்கா கண்டத்திலே ஒரு ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஒரு ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு ஒரு ஃபீவர் வந்தது.
அந்த ஃபீவரை எவனுமே கட்டுப்படுத்த முடியல. டாக்டர்ஸ் எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, ஒவ்வொரு வீட்லேயும் மரித்து போகிறாங்க ஜனங்கள். அடக்கம் பண்ணுவார் கூட இல்லாமல் எல்லாரும் செத்து கிடக்குறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவர்களுக்கு உதவி செய்வார், ஏன்னா அவங்களுக்கு மறுபடி பிடித்து கொள்ளுமே, உதவி செய்வார் கூட யாரும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அப்பொழுது இது கவர்மெண்ட்லாம் எவ்வளோ செய்து பார்த்தது, ஒன்று செய்ய முடியல. இந்த தேவனுடைய மனுஷன் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டே இருந்தார். பாருங்க, அவர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு அதே ஊரில் இன்னொரு இடத்துக்கு சென்று வருவது வழக்கம். அப்போ பார்க்கும்போது ஒரு நீக்ரோ இனத்து சகோதரன், அவர் ஒரு மரத்தடி, ஒரு முள்ளு மரத்தடியில் காலையில் இவர் பார்க்கும்போது ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். டங்ஸில் தான், டாக்கிங் இன் டங்ஸ். காலில் பார்க்கும்போது ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். மத்தியானம் இவர் வீட்டுக்கு வரும்போது மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பார். ஈவினிங் பார்ப்பாரு, நைட்டு வரைக்கும் பார்ப்பாரு. எப்பொழுதும் அந்நிய பாஷைகளில் பேசிக்கிட்டே இருப்பார். அவருக்கு யாரும் கம்பெனியும் கிடையாது, நல்ல வெயில். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான். எப்பொழுதும் அந்த மரத்தடியில் ஜெபித்து கொண்டு இருக்கும் ஒரு மனுஷன். அநேக மாதங்கள் ஆச்சுது இந்த ஃபீவர் அந்த இடத்தை விட்டு ஒழியலை. இவர் ஜெபித்து கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் ஆவியானவர் இந்த தேவ மனுஷனோடு பேசினாரே, நீ இப்பொழுது அந்த மனுஷனோடு சென்று ஜெபி. 2 பேரும் தனியாக ஒரு இடத்துக்கு சென்றார்கள். ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது அந்த மனிதன் ஜெபிக்க ஆரம்பித்தாரு. இந்த தேவனுடைய மனுஷனுடைய கண்கள் திறந்தது. பார்த்தா கரு மேகத்தை போல அந்த தேசத்தை சுற்றி பிசாசுகள் இருக்கு. செம்மறியாட்டு கூட்டம் மாதிரி இருக்குங்காரு. அந்த அளவுக்கு திக்கா மந்தைகளை போல அந்த ஆகாயத்தில் இருக்கு. ஆகாய மண்டலத்து இந்த பொல்லாத ஆவிகள் இருக்கு பாருங்க, அப்படியாக தேசத்தை மூடிக்கிட்டு இருக்கு. இவங்க 2 பேரும் ஜெபம் பண்ண உட்கார்ந்துருக்காங்க. இந்த தேவனுடைய மனுஷனுடைய கண்கள் அப்பொழுது திறக்கப்படுகிறது. இந்த மனுஷன் ஜெபிக்கிறார். அந்த நீக்ரோ இனத்து மனுஷன் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிறார். ஜெபிக்க இவர் பார்த்துக்கிட்டே இருக்க அந்த பிசாசு கூட்டங்கள் எல்லாம் அந்த இடத்தை விட்டு கடந்து செல்லுகிறது. ஹல்லேலூயா. அவைகளெல்லாம் செம்மறியாடு கூட்டம் மாதிரி இருந்தது. அந்த இடத்தை விட்டே கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று அவருக்கு ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணாங்க 2 பேரும். இவரும் ஆவியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவரும் போய் நிற்கிறாங்க. ஜெபம் பண்ண அந்த மந்தைகள் அப்படி புறப்பட்டு சென்றதை இவர்கள் 2 பேரும் பார்த்தாங்க. பாருங்க, அடுத்த நாள் காலையில் ஒரு இடத்துலையும் ஃபீவரே இல்லை. தேசத்தை விட்டு அந்த ஃபீவர் அகன்று சென்று விட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் அநேக காரியங்கள், பிசாசுகள் கொண்டு வர காரியங்களும் இருக்கும். நம்முடைய வீட்டுக்குள்ளே சில வேளைகளில் பிசாசுகள் இருக்கலாம், வீட்டுக்கு அருகிலே இருக்கலாம். ஆனால் நீங்கள் நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க, அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு. ஆனால் அந்த மனிதனை பாருங்கள், அந்த மனிதன் செய்தது அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டே இருந்தார். வேற ஒன்றுமே இல்லை. அந்நிய பாஷையில் ஜெபிக்க பிசாசுகளெல்லாம் விலகி சென்று விட்டன. நீனும் சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வீட்டிலேயே அநேக காரியங்கள் இருக்கலாம், அநேக தடைகள் இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடு. ஆண்டவரே, நான் இன்னைக்கு அந்நிய பாஷையில் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன். 24 hours எப்பெல்லாம் முழிச்சிருக்கணும் அப்போல்லாம் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பாருங்கள், கர்த்தருடைய பிரசன்னம் உங்களுடைய வீட்டுக்குள்ளாக வருவதை நீங்கள் காண முடியும். எத்தனையோ வருஷங்களாக நீங்கள் ஜெபம் பண்ணதுக்கு பதில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்த புதிய ஆவி இன்றைக்கு ஊற்றப்பட போகிறது. இந்த ஆவியோடு நீங்கள் போய் நிற்க போகிறீங்க. உங்களுடைய எல்லா சாபங்களும், எல்லா வேதனைகளும், எல்லா நோய்களும், எல்லா பிசாசின் அந்தகார போராட்டங்களும், தடைகளும் எல்லாமே இந்த அந்நிய பாஷையில் நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க. எதையுமே எதிர்பார்க்காதீங்க. பேசிக்கொண்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு கர்த்தர் விடுதலை அளிச்சுவார்.
எல்லாவற்றிற்கும் இந்த புதிய ஆவியானவர் உங்களுக்கு விடுதலையை கொடுக்க போகிறார். அதனால் இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த புதிய ஆவியை ஊற்றும், எனக்கு இந்த புதிய ஆவியை இன்றைக்கு ஊற்றும். ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலையை அருளி செய்யும். வெளிப்படுத்தல் 5:6 பார்க்குறோம், அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியானவர், அவருக்கு 7 கொம்புகள் உண்டு, 7 கண்கள் உண்டு. இந்த கண்கள் வேதம் சொல்கிறது அவர் பூமி எங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகள். இன்றைக்கு அந்த ஆவி நம் மத்தியிலே அடிக்கப்பட்ட வண்ணமாய் ஆண்டவர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, அவருக்கு முள்முடி சூட்டி அந்த முள்ளில் ஒரு முள் ஆண்டவருடைய கண்ணை குருடாக்கி போட்டது. அவ்வளவாக அது அப்படியாக கண்ணுக்குள்ளாக இறங்கி போய்விட்டது. கண்ணெல்லாம் ரத்தம், எதையும் பார்க்க முடியாத சூழ்நிலை. கண்ணுக்குள்ள ஒரு சின்ன துரும்பு விழுந்ததுன்னா எவ்வளோ வேதனைப்படுவோம். ஒரு முள்ளே குத்தி இருந்தது. இவ்வளவாக வேதனைப்பட்ட இயேசுவின் கண்களில் இருந்து தான் 7 விதமான ஆவிகள் புறப்படுகின்றன. இந்த புதிய ஆவி இன்றைக்கு உங்களை நிரப்பும்படியாக நம் மத்தியிலே அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கும் ஆட்டுக்குட்டியாக நம் மத்தியிலே வந்திருக்கிறார். எல்லாரும் நம்ம முழங்கால் படிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்க போகிறோம், ஆண்டவரே இந்த புது ஆவி என்னை தொட வேண்டும், இந்த புது ஆவி என்னை தொட வேண்டும், இந்த புது ஆவி என்னை மாற்ற வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே புதிய சிருஷ்டி, புதிய காரியம், ஆண்டவரே புதிய ஆவி, இந்த புதிய ஆவி எனக்குள்ளாக வரும் பொழுது புது வல்லமை வரும். எல்லா தடைகளும் இந்த புதிய ஆவியை பார்த்த உடனே ஓடி சென்று விடும். நீங்கள் செபிக்க செபிக்க எல்லா தடைகளும் மாறி போகும். இதுவரைக்கும் எதில் வெற்றி இல்லையோ எல்லாவற்றிலும் ஆண்டவர் வெற்றி கொடுக்க நம் மத்தியில் கடந்து வந்திருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆவியோட தான் நீங்கள் வீட்டுக்கு போக போகிறீங்க. எல்லாரும் இந்த புதிய ஆவியை பெற்றுக்கிட்டு தான் வீட்டுக்கு போகிறீங்க. அப்போஸ்தலர் இந்த புதிய ஆவியை வச்சுட்டு தான் அற்புத அடையாளங்களை செஞ்சாங்க. ஆண்டவரே எனக்கு இந்த ஆவி வேணும், என்னை இந்த ஆவி நிரப்பட்டும். பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம். இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது.
சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.